எல்லாம் வெளியில வந்து Ada bisa nanda sama api api. Ada ada ingin nanda. Bila di bahatan na. Anji bin sare. Kani. Nana be. Main pon ekta. ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න. ප්‍රශ්නේ නෑ සර්. අපිට ප්‍රශ්නේ මාධ්‍යට කිව්වා මම. කලින් කිව්වා. පීඩි මාධ්‍යට මුව रोड वैद्यशाला पिछड़ा प्रेन आस्पत्रि प्रेन ஒரு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் நாங்க வன்முறை செய்ய அதால கவனமா இருப்போம் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயம் கவனமா இருக்கும் கதைக்கிற விஷயம் கவனமா இருக்கும் பிரச்சனை பட தேவையில்லை ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை பட வேண்டாம் வெளியில ஒரு பிரச்சனை பட வேண்டாம் ரோட் மறைக்க வேண்டாம் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் எனக்கு மினிஸ்ட்ரியில இருந்து கடிதம் பெறாது போகுது என்ன விரும்பி தானே எனக்கு கடிதம் பெறாது வந்தா எனக்கு நேற்று காத்திஸ்கிலி ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்கணும் என்றால் வாயில கட்டவே நீ அங்க வாடா இங்க வந்து செய்ய விட மாட்டாங்க இந்த மாதிரி ஆக்கள் அங்கதான் பான்னு சொல்லி அவங்க என்ன சந்தோஷம் நாங்கள் என்ன செய்யறது நீங்க எல்லாம் வாங்க போனா இங்க நாங்க என்ன செய்யறது எல்லாத்தையும் வள்ளியில முடிச்சிட்டே இருக்கோம் அது இந்த உபராலம் யாராவது எம்எஸ் போய் சந்திக்க கூடிய இந்த ஃபோன் நம்பரே ஃபேஸ்புக் போட்டு பப்ளிசிட்டியா ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்க நீங்க மட்டும் இப்போ மாறி மாறி கிட்ட நாங்க டாக்டர் நாங்க இங்க வந்த மெயின் காரணம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்த வேணும் நாங்கள் அதுக்கு வந்தது போராட்டமோ சண்டை பிடிக்கவோ நான் வந்து பொதுமக்களை தூண்டி உங்களை போக இன்றைக்கு நேர பார்க்கல முன்னாடிதான் உங்களுக்கு தெரியாது யாருன்னு தெரியாது இப்பதான் உங்களை பாயால நாம சந்திச்சு காட்சி சந்தர்ப்பம் இப்ப இங்க ஒரு பொதுமக்களை பொறுத்தமல்ல நாங்கள் ஒரே ஒரு ஆள் என்ன கடவுள் என்று கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் கடவுளுக்கு அடுத்ததா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்று டாக்டர் படிச்ச டாக்டர் இந்த கையால நான் என்ன போலீஸ் அடிச்சு தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போடும் வரைக்கும் ஒரு இருக்கும் கொண்டு போக மாட்டேன் சாப்பிடாம ஃபுல்லா இருந்து என்ன காரணம் சாப்பாடு சாப்பிடு இதுக்கு முன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கடவுள்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார் அவர் எல்லாரும் கடவுள் முன்னுக்கு சிலை வச்சிருக்கு அதுக்கு அடுத்துதான் வந்து அவசரமான பேசுறதா ஓடியா நான் சைன் பண்றேன் 2015 தனியா பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் இதுக்கு 25 டாக்டர்ஸ் தேவையில்லை என்னால தனியா பார்க்கல இவங்க சம்பளம் கொடுத்து 25 பேருக்கு சம்பளம் கொடுத்து 4 ஜிபி மேருக்கு சம்பளம் கொடுத்தா இவங்க முழுக்க போய் மக்களுடைய காசு எல்லாத்தையும் போய் இங்க 10 நாள் தான் நிக்கிறது அதை கதைக்கிறாங்க தூக்குறது ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை தாக்குற அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா உண்மையாக அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதை நான் மீடியாவில் கண்டிக்கத்தக்க ஒரு முடியும் உங்களுக்கு சார் தெரியும் உங்களை விட்டு நான் பாரேன் உங்களுக்கு அடிக்கிறேன் யார போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எஃப்ஐஆர் எடுத்து அடிவன்ட்டு செகண்ட் இது எந்த இன்ஸ்டிடியூஷன் இங்க இன்னொரு வெளியில இருந்து வந்ததா வெளியாலும் இல்ல யாழ்ப்பாண போதரா வைத்தியசாலை வேலையில ஒரு டியூட்டி அங்க டியூட்டி டைம்ல இங்க வந்து மீட்டிங் போட்டு எனக்கு அடிக்கிறதுதான் இந்த உலகத்துல நியாயம் என்றால் அந்த நியாயத்துல 2 பேரும் சரி எனக்கு இந்த ஸ்ரீலங்கால வேலையில விருப்பமே இல்லை இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாது உங்களோட பாதுகாப்பு இனி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்து சென்றால் அந்த கேஸ் அந்த போலீஸ் பொறுப்பெடுக்கணும் அது சரிக்கல மினிஸ்ட்ரி எல்லாம் கதைச்சிருக்கு கதிரையெல்லாம் கொடுத்து ஓமன் சொல்லிருக்கேன் நான் வாங்க விரும்புன்னு சொல்லி டாக்டர் ரஜீவன் சொல்லி எல்லாருக்கும் மாசம் செய்யறதுக்கு ஒரு 2 நாளைக்கு மிஸ் இருக்கட்டுமே நாங்க கஷ்டப்பட்டு 110 பேர் எக்ஸாம் எடுக்க படிச்சு 4வது ரேங்க் வந்தால் நான் எனக்கு இப்போ நான் போறேன்டா கூட அங்க தெற்கு பக்கம் பான்னு சொல்லி கூப்பிடும் அங்க நிம்மதியா வேலை செய்யலாம் இப்படியான ஊத்தவாளி ஆக்கள் அங்க இல்லை
அதெல்லாம் சொல்றேன் எங்க டாக்டர்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே டாக்டர் சரியானாக்கள் இல்ல இங்க ஒரு 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேர்ல ஏதோ தவறுதலா எக்ஸாம் போய் அடிப்பேன் நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க அவங்களுக்கு அடிக்கிறோமோ அடிக்கலாம் அடிச்சா பிறகும் அந்த இந்த போனை பறிச்சு கொண்டு போய் பொக்கல்ல இருந்த 275,000 காசையும் பறிச்சு கொண்டு போய் போனை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நிலத்துல இருந்தாரு நான் போனை கேட்க இங்க ஃபுல்லா தெரியல ஆனா காசு நிலத்துல போன் எடுத்துட்டு போய் நம்ம நிலத்துல போன் எடுத்தா நீங்க யாருன்னு கேட்டு தானே கொடுப்பீங்க போலீஸ்ல கொடுப்பீங்களா இவர் அடிச்சு பறிச்ச வீடியோ இந்த போட்டோ இதுல போட்டிருக்கேன் வீடியோ இதை விட நான் என்ன சொல்றது இதுதான் உண்மை ரைட் கூட வீடியோ வளர்க்கணும் வைத்தியசாலையை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியசாலையை சேவைக்கு எங்களை மக்களை சேவையாற்றோம்னா நாங்க விரும்புறோம் வேற எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை உங்களுக்கு இந்த வைத்தியசாலை இருந்து தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது நான் தனியா 2018-19-20 இருந்தாலும் தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது எனக்கு பாக்குற பெரிய வேலை இல்லை அதோட நான் ஆக்கள்கிட்ட கூப்பிட்டு உதவியும் எடுக்கலாம் அவங்க வந்து விரட்டி நான் போய் இப்போ டாக்டர்ஸ் வர சொல்லலாம் பார்க்க சொல்லி இப்போ வந்து விரட்டி நான் போன அப்புறம் ஏதாச்சும் நான் போன அப்புறம் அவைக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் நீங்க சமயம் இதான் நாங்கள் இப்படி இருக்கோம் இதுல முழு ஆதரவு இருக்கு நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க அப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய்தான் இந்த கடிதத்துக்கு அப்பயும் வந்த அப்புறம் இவ்வளவு ஆக்கள் எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்குள்ளேயே ஒரு இது ஒரு மருத்துவ மாபியா வந்து உங்களுக்கு வடிவா தெரியும் நான் படித்தது பாஸ் பண்ணது 2 வரைக்கும் ஒரு நாளுமே பிரைவேட் செஞ்சதில்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு இருக்கிற 2 ஹாஸ்பிட்டல் பெரிய இதெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற 2 சாமான கலட்டி விடுறது எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்க போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது ஒரு 1,500 ரூபா அது என்னால கொடுக்கலும் சில பேரால கொடுக்கலும் 1,500 ரூபா தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் விதையம் போட்டு போட்டா அது கஷ்டப்பாகும் யாழ்ப்பாணத்தில் அனுப்பி விடுறது இது ஒரு மாஃபியா உதாரணத்துக்கு முருகனை காட்டுன்னு சொன்னா காட்டல அப்ப என்ன நாங்க எல்லாம் போய் கும்பிடுறோம் அதே மாதிரி இது சில விஷயங்கள் வந்து அவரால் போய்தான் கண்ணுக்கு தெரியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கண்ணுக்கு தெரியாது காத்தடிக்கு ஒருத்தருக்கு தெரியல தானே அந்த மாதிரி இதை வேற ஏதாவது கேட்கறேன்னா சொல்லுங்க நேற்றுக்கு இல்ல முந்தினாது வந்து எங்களோட ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டு வந்தவர் இன்னொரு எம்எஸ் விடவன் சொல்லி என்ன வந்து வெரைட்டி போஸ்ட் பண்ணி வெளியே போகணுன்னு சொன்னவர் நான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பட் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி வந்து எனக்கு திருப்பி ரீஅசைன்மெண்ட் பண்ணணும் கொழும்புக்கு அல்லது வேற எங்கேயா போச்சுட்டு கடிதம் அடிக்கணும் தெரியும் சாதாரணமாக ஒரு நடைமுறை தானே அதை நான் கேட்டேன் நான் அப்போ அதுக்கு பிறகு அதுக்குரிய கடிதம் ஒன்றும் இல்லை என்ன மாத்துன்னு கேட்ட கடிதங்கள் மட்டும் தான் இருக்குது அதோட நான் கொழும்புல அடிச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் சார் மேட்ட கேட்டேன் அவர் சொன்னேன் இது வந்து நாங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட் மாத்திர உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதால நீங்கள் அங்கேயே இருங்கோ எங்கள்கிட்ட கடிதம் வந்தால் போங்க அதால தான் நான் அப்படியே இருக்கிறேன் அப்பவே கடிதம் ஒன்று தந்தால் பொதுமக்களுக்கும் விருப்பம் சொன்னா நாங்க போயிருக்கோம் ஒரு பிரச்சனை எங்களுக்கு உண்மையில நீண்ட காலமாக எங்களுக்கு இந்த மருத்துவ சேவைன்றது இட்டாக்கணியா இருக்குது உண்மையில ஒரு நாள் நான் இப்போ 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு சாரி ஒரு மாசத்துக்குள்ள ஒரு இரவு 2 மணிக்கு இந்த காதில் ஒரு சின்னதா கருக்கு வெட்டுப்பட்டது மோட்டார் பைக்கில் ஆக்சிடென்ட் பட்ட நாய் கொடுக்கவே ஆக்சிடென்ட் பட்ட இந்த கருக்கு வெட்டுறதுக்கு இந்தியில எந்தவித பாதிப்பூட்டன உயிராவது உழைக்கக்கூடிய காயம் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல 2 தையல் அல்ல ஒரு தையல் போடக்கூடிய ஒரு நிலைமையில இரவு 2 மணிக்கு இங்க இருந்து ரான்சர் பண்ணினது இதே இடத்தை வச்சு அந்த போட்டுக்கு அனுப்பி போட்டுக்கால ரான்சர் பண்ணது நான் தான் அந்த பேஷண்ட்டை கூட்டி கொண்டு போனேன் ரோட்ல சந்திச்சினேன் அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்தேன் நான் நேரடியா பாதிக்கப்பட்டது இங்க அப்படி ஒரு நிலைமை இருக்குமெண்டா எனி டைம் வந்தாச்சு தையல் போட்டாச்சு இந்த கிரிக்கெல்லாம் இருந்துட்டு போயிடலாம் காட்டி 14 வருஷம் தெரியும் இது ஒரு நாளுமே திறவடையில வந்து 3 நாள்ல திறந்தனால 25 டாக்டர்ஸ் இருக்கணும் வடிவா வேலையெல்லாம் இவையெல்லாம் வந்து வேறு மாவட்டங்கள்ல இருந்து வர்றது வேலையிறது 10 நாள் 5 நாள் மிச்சம் 25 நாள் போடுறது ஃபுல் ஓட்டி எடுக்கிறது அதுக்கு இவைக்கு நான் ஒன்றுமே செய்யல கடிதம் அடிக்கிற ஒன்றுமே இல்லை நான் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு போய் பார்த்தனா நேரம் அடிக்கணும் போட்டோம் செய்யற இந்த கடமை போய் பார்த்தனான் 11 மணிக்கு போய் பார்த்தனான் 5 மணிக்கு போய் பார்த்தனான் இதை போய் பார்த்தனான் இருக்கிற நான் பார்த்து கொண்டே வந்தேன் ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தா நான் ஆக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் நான் படிச்சது தானே அதால நான் போய் பார்த்தேன் அதை பார்த்தது தங்களுக்கு பிரச்சனையா இருக்கா என்ன டியூட்டி தானே டியூட்டியை நான் செய்தேன் சில டாக்டர் மேரேஜ் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து இன்கொயரி வந்திருக்கேன் அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்கேன் நான் இந்த கையால பிழை ஏதாவது செய்தான்னு தெரிஞ்சா நானே போறேன் ஒரு திறமை அனுப்ப தேவை 15 வருஷமா ஒரு இது 13-14 வருஷமா உங்களுக்கு தெரியும் நீ ஒரு கடையான திறக்க கதவு வேண்டோமோ இல்லையோ இல்ல அதுக்கான கதவு இல்லையான்னு சொல்லி 15 வருஷமா கடையை ஸ்டார்ட் பண்ணா இருக்கணுமோ இல்லையோ இந்த பில்டிங் கட்டின காசுல 400 மில்லியன் வந்தது அதுல 200 மில்லியன் தான் கட்டினது மிச்ச காசு எங்க போனா என்ன தெரியும் நீங்க தேடி பிடிங்க அதுல இந்த பின்ன ஆபரேஷன் இது தொடர்ந்து நான் 2015 வரைக்கும் இது ஃபுல்லா முடிஞ்சது 2018 2021 வரைக்கும் நான் இங்க இருந்து அடிபட்டு நான் சொன்னா நான் செத்தாலும் பொடி யாழ்ப்பாணத்து இங்கே கொண்டு வரக்கூடாது அவ்வளவு ஓர்மத்தெல்லாம் வெடிக்கிட்டு போனா நான் யாழ்ப்பாணத்தை வரக்கூடாது அவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் என்ன அதுக்கு பிறகு திருப்பி யோஜனை இல்ல போய் யாழ்ப்பாணத்தை திருத்துவாங்க நான் வந்து 40 கடிதம்
வரைக்கும் அடிச்சிருக்கேன். எல்லாருக்குமே பிள்ளை விட்டாக்களே கடிதம் காரணத்தை கூட அடிச்சினான். அந்த கடிதத்துக்கு காரணம் போடணும் வேண்டாம். அவன் கொப்பியெல்லாம் கொழும்புக்கு அனுப்பிட்டேன். அப்ப அவன் அங்க பாப்பினோம். இவ்வளவு யாழ்ப்பாணத்துக்குள்ளே வச்சுக்கொண்டு தான் இப்போ ஆனரகிஞ்சல வச்சு இந்த ஆட்சி நடத்துறது. இப்போ நான் அங்க இருந்து எனக்கு சப்போர்ட் அங்க படிப்பிச்சு எனக்கு படிப்பிச்ச கண்ணசர்மார் வந்து எல்லா விருப்பமா இருக்கு. அங்க இருக்கலாம் போர் பண்ணி கொண்டிருக்கேன். அது வந்து சரியான முறை. இங்க நடக்கிற பிள்ளைகள் கொப்பியல் இவற்றை ஏன் நடந்தது கேட்டு அந்த கொப்பி அங்க அனுப்பி கொண்டிருக்கேன். அப்ப அந்த கொப்பியலுக்கு வந்து அவ பதில் போடணும் அந்த பயத்துல வந்து இப்ப எனக்கு ஆக்ஷன் எடுத்து வந்தீங்கன்னா அவையால் எடுக்கலான்னு தெரிஞ்சோன்னா இவர் கேசுரன் ஐயா வந்து எனக்கு முன்னாள் டிஜிட்ட கால் பண்ணி சொன்னவர் வேணா விட வேண்டாம்ட்டு. அதுக்கு பிறகு இந்த கடிதம் செக்ரட்டரி சைன் பண்ணினா பிறகு டிஃபெக்ட்ஸ் அடிச்சு நான் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போய் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பயத்தெல்லாம் திருப்பி சாவச்சேரி விட்டவர் வந்த பிறகு பிளான் பண்ணி டிஃபெக்ட்ஸ் எடுப்பேன். சாதாரணமா சொல்லுவோம் ஒரு கடிதம் மட்டும் அடிச்சா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல வந்து டிஃபெக்ட்ஸ் அடிக்கலாம். நீங்கள் வெட்ட வேணும் அதுக்கு மேல குட்டி சைன் வைக்கணும். சரிதானே? அதான் முறை. இதை அந்த டிஃபெக்ட்ஸ் அடிச்சு ஒழிச்சு என்ன அங்கெல்லாம் அனுப்பினது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா 5-6 நாள் பார்த்தீங்கன்னா சரி வரையில என்ன கொண்டே ஒரு மூலையில் நிறுத்தி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸ்ல போய் கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்து 2 நாள்ல படம் இருந்து கடிதம் அடிச்சு வந்தேன்னா சாவச்சேரி போகுது. இப்ப இனி பாக்கணும் வேண்டாம் டாக்டர்ஸ் குழப்பி விடுவோம்னு சொல்லி இங்க ஒருத்தரும் இல்ல. மற்ற ஜேஎம்ஓ டாக்டர் இருக்கிறார். உங்களுக்கே தெரியும் அந்த வாசல் இருந்து இந்த வாசல் வரைக்கும் எவ்வளவு தூரம்னு சொல்லி பின்னர் 4 மணிக்கு பிறகு இந்த வாசலுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை போய் அந்த ஜேஎம்ஓ டாக்டர் பாக்கலுமோ இந்த இதுல ஒரு குருவி காக்காம இருக்காது. நான் ஒன்றுமே செய்யல. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் துணிஞ்சு என் ஃபேஸ்புக்கை போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்ல என் ஃபோன் நம்பரை போட்டிருக்கேன். ஏன்னா அம்மா சொன்னவ இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை கணவர் சொன்ன 50 நேரம் பண்ணணும் 20 நேரம் பண்ணணும். நான் அது ஒன்றுக்குமே ஆக்ஷன் எடுக்காது. ஏன்னா இந்த இன்ரைட்டிங் இல்லை தானே. ஜேஎம்ஓ எடுத்து நான் 24 தேதி உங்களோட ஆஃபீஸை முன்னுக்கு போடணும். அதை கடிதமாக அடிச்சு கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு தூசணத்தால பேசி பிரச்சனைப்பட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னே வந்து இங்கே எல்லாம் அடிச்சு இன்றைக்கும் போலீஸோட வந்து போலீஸ் உண்மையா வந்து பிளவிடையில ஆனா இந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம எனக்கு அடிச்சவட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து இன்றைக்கு நான் அதை ஃபேஸ்புக்ல போட்டுட்டு நான் சொல்லி போலீஸ் சொல்றேன். நான் ஃபேஸ்புக்ல போட்டதுக்கு எனக்கு வந்து அடிப்படை நான் ஃபேஸ்புக்லயும் போட போனா நான் சுவர்லயா போய் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சனம் பார்க்கணும். இந்த விஷயம் வெளியால போயிருக்காது. அப்ப வெளியால மறக்கிறதுக்காண்டி ஆன்லைன் பில் ஆக்ட் சொல்றது போலீஸ்கார் வந்து அப்ப என்ன சொன்னா நானும் லோ படிச்சு கொண்டிருக்கிறேன். 5 டிகிரி செய்து நான் எல்எல்பி செய்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு தெரியும். எனக்கு இலங்கை சட்ட வரையின்படி எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ற உரிமை வந்து எனக்கு இருக்குது. அதால நான் இந்த விஷயத்த வந்து நான் அதில் சொல்லிக்கிறேன். நீங்க கோர்ட்ஸில் போனா கோர்ட்ஸில் போய் சொல்லிக்கணும் சொல்லி அதுக்கும் பார்த்தவே. அதுக்கு பிறகு இன்னொரு எம்எஸ் இருக்க கேட்டவே போலீஸ்காரன் சும்மா தான் கட்சி பார்த்தவே நான் உடன்படிக்கை வந்தேன். இன்னொரு எம்எஸ் வேணுமாட்டா இன்னொரு ரூம்ல இருக்க சொன்னேன். நான் அவரும் அதுக்கு தான் பக்கத்துல இருக்கிற பிரச்சனையில நீ வேலையை செய்யணும்னு சொல்லி என்னோட சீனியர் தான். பட் அவர் வேற பர்பஸுக்காக நீங்க வந்தவர் எல்லாருக்குமா சரிதான் அவர் வந்தவர். அப்புறம் அவருக்கும் இடம் கொடுத்தேன். அதே பிறகு பத்திரன் சார் வந்து அந்த புத்தகம் ஒன்றை கேட்டவர். அதாவது வந்து எம்எஸ் பதிகிற புத்தகம் ஒன்றை கேட்டவர். அந்த புத்தகத்தை காணையில இப்ப திடீர்னு வந்து என்ன புத்தகம் கொண்டான்னு சொன்னா காணையில என்னோட தான் தந்தை சொன்னா நான் பார்த்தேன்னா சரி பார்த்தா காணையில. அப்ப பதட்டம் எல்லாம் வந்து அச்சுறுத்தைக்கு அப்ப நான் சொன்னா புது புத்தகம் ஒன்றை போட்டு அதுல எழுதுவோம். புது புத்தகத்துல என்ன சைன் பண்ண சொன்னேன். அப்படி ஒரு வைப்புறுத்தியெல்லாம் இதுல சைன் பண்ணி எனக்கு சைன் பண்ண எனக்கு மேலே ஆஃபீஸர் தானே சைன் பண்ணி கொண்டு டைம் வைக்கலாம்னு சொல்லி எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்து போலீஸை போட்டு என்ன தூக்குறேன்னு சொல்லி கொடுத்து போயிருக்கேன். உங்களுக்கு அப்பயுமே நீங்க போட்டு நீங்க வந்திருக்கீங்களே திருப்பி அவையே உங்களை எடுக்கிறதாக இருந்தாலும் இனி எங்க அனுமதி இல்லாம இருக்கிறாங்க. அனுமதி இல்லாம சரியான ரீசன் எங்களுக்கு வேணும். உங்களை அப்பயுமே இல்ல இஷ்யூவை நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க. அதுல கொஞ்சம் பார்க்கவும் வேணும். நீங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒரு டைம் இருந்தா நான் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. அப்ப வந்து பேஷண்ட் பார்த்துட்டு போவோம். இல்லை சார் நாங்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கும் இல்லை உங்களுக்கு காணாமல் தெரியும் தெரியாது. எங்களுக்கு இந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வந்த தகவலை பார்த்து தான் நாங்கள் இவ்வளவு பேரும் என்ன விஷயம் வந்து கேட்கத்தான் பாரதிக்கிறாங்க. 2 நாளா வைத்தியசாலையில் மருந்து கொடுக்கப்படையில ரெண்டொரு புறவாட்டு எல்லாரும் சொல்லி இருக்கிறோம். நீங்களும் வந்து தகவலை பரிமாற இருக்கிறீர்கள். அதுக்கு அந்த விஷயம் உண்மையா மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அது மாத்திரம் இல்லை வெளியில வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்தையும் கூட்டியிருக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில நாங்கள் ஒன்று கேட்டுறாங்க வேலை செய்யறதுக்கு பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை உடனடியாக மாத்திரத்துக்கு விரும்புகிறாங்க. யாருமே இவைய கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை அவரை வேலை செய்ய விடுவோம். வேலை செய்து திருப்தி இல்லைன்னா எதிர்காலத்துல பார்க்கணும். 20 நாளையில 10 நாளையில ஒரு வைத்தியரை மாத்திரம் இருப்பதில்லை. இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கும் வீதி உள்ளுக்கு வந்தபடியா தகவல் அறிஞ்ச உடனே நாங்கள் வந்தாங்க அந்த விஷயத்தை அவர் சொல்றது. அவர் எங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். என்னென்னா அது சம்பந்தமா வெளியிலிருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பி அந்த அதிகாரிகள் வந்திருக்கோம். அதோட காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவையோட நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு போய்க்காதீங்க. நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்க வரையில என்ற ஒரு விஷயத்த
சொல்லிட்டு போயிருக்கோம். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு, அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்றதை நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை. ஒரு நாளும் நீங்கள் எங்கட பிரதேசத்துக்கு சேவையாற்றுறதுக்கு யார் எங்களுக்கு நல்லூரால் வருவார்ன்றது நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதை நீங்கள் சாதிச்சு காட்டுங்க. எங்களுடைய, அதாவது பிரதேச மக்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கு. இல்லாட்டி நாங்கள் போன் பண்ணி ஒன்றும் இல்லை, போன் கூட பண்ணல, ரோட்ல நிக்கிறீங்க இவ்வளவு ஆட்கள் வந்தது. அந்த வகையில ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லி தான் இவ்வளவு பேரும் வந்தாங்க. என்னென்றால் நாம் முதலாவது கேட்டுக்கொள்றது வந்து இப்ப எங்கள்ல பிள்ளை என்று சொல்லி எடுக்கக்கூடியது வந்து நாங்கள், அதாவது பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினம் என்று சொல்லித்தான் போலீஸ்காரங்களை நடவடிக்கை எடுக்கலாம். ஷோர்ட்டா சொல்றேன், ஒரு 2 மினிட்ஸ்ல. நான் இந்த பேர் டாக்டர் ராமநாதன். நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி, அதாவது வந்து சுகாதார அமைச்சின் இதால வந்து நியமிக்கப்பட்டு இங்க வந்து இதோட 20 நாள் இந்த ஹாஸ்பிட்டல் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு வழியா தெரியும் சொல்லுது. நான் வந்து 3 நாள் இதெல்லாம் மாத்திட்டேன். அது சம்பந்தமா டாக்டர்ஸ் இங்க வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸ்ல 100 விதமான டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை, 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒழிஞ்சு நிக்கணும். மிச்சம் ஒரு 3-4 பேர், டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கள டாக்டர் ஆள் அப்படியே பயந்து தான் இவைய விரட்டி, டாக்டர் மயூரன் சொல்லி என்ன கழிச்ச அந்த வீடியோ எல்லாம் போட்டு அவர் வந்து பயந்து விரட்டி தான் நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம். 30 வந்து எங்கள்ட்ட பிடி வந்து என்ன கேட்டவர், இன்னொரு புதுசாக எம்எஸ் வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களான்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியேற போயிடாது, நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னால் விடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு ரூம் கொடுத்தேன் நான். அது பிறகு அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார், தந்த ராஜகாரிய பாதாகரான்னு சொல்லி அதுன்னு சொல்லி என்றால் அரசாங்க வேலையை வந்து தான் தடுத்தினான். நான் ஒன்றுமே தடுக்கிறேன், நான் எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும். மற்றது நான் கொழும்புல அடிச்சு கேட்டேன், கொழும்புல சொன்னேன் என்ன அப்படியே இருக்க சொல்லி. இப்போ நான் எனக்கு அப்பாயின் பண்ண டாக்டராக என்ன போக சொல்லி, ஹெல்த் செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது வந்து அடிஷனல் செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது எம்எஸ் பண்ணா இருக்கலாம். எனக்கு போக சொன்னா நான் போக ஒரு பிரச்சனையும் இல்லை. சாந்தத்துக்கு நான் தேவையில்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா நான் போயிடுவேன். நான் இது இங்கே நடந்த சனி ஊழல் வாழையில் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 40 கடிதம் அடிச்சு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கனவே இங்கே வந்து இதில் கன விஷயம் இருக்கு. நான் வேணுமெண்டா ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கறதாலும் இன்றைக்கு வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ட்ட கேட்டவே உங்களோட டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னா எம்எஸ் வேண்டாமண்டா கையெழுத்துங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையெழுத்தையில. அப்புறம் வேணுமெண்டா கையெழுத்துனா முழு ஸ்டாஃபும் கையெழுத்தினவே. நான் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினேன். அதே பிறகு சிங்களத்தில் காய்ச்சி என்ன டிரான்ஸ்லேட் பண்ணு சொன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணினேன். நான் கடைசியாக என்ன கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் இருக்க வர்றீங்களான்னு. நான் இருக்க வரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்ன போக சொல்றதுக்கு நான் கடிதம் பண்ணணும். இப்படித்தான் நீங்கள் இப்போ வெளியே விட்டு வெளியே போகணும்னு சொன்னா கடிதம் பண்ணி கொடுக்க தானே வேணும். இல்லை வந்து அடிச்சதுல தோணும். நம்ம கடிதம் கேட்டவே கேட்டுனான், கடிதம் இல்லை என்ன இந்த பேர்ல எழுதின ஒரு கடிதமும் இல்லை. அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான் அதாவது வந்து மற்ற எம்எஸ் அப்பாயின் பண்றதுக்கு கொழும்புல எடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டுனான். அப்படி ஒரு கடிதம் இல்லை. இவ கேட்ட கடிதம் அங்க இருக்கு, இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் கொண்டு சொல்லி இவ கேட்டிருக்கீங்க. அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது. அங்க இருந்து ஒரு கடிதம் இங்க ஒரு வரைக்கும் இல்லை. இவதான் மாத்த வழி கிடையாது. இங்க கேசரன் ஐயா இருக்கட்டும், அல்லது புதுசா வந்தவருக்கு இவ்வளவு காசு கொடுக்கறது எனக்கு தெரியாது. நான் கண்ணால காணையில தான் காணாத சொல்லக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது, இவன் அனுப்ப வழி கிடையாது. அதோட டாக்டர் மயூரனாக்கள் அப்படியே கொஞ்சம் பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப நான் பெராட்டி, அதாவது நான் வழியா போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சுன்னா நான் துலாமி தான் கேம்பஸுக்கு போனேன். நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஆள். நான் எனக்கு ஒரு நான் நேட்டிவ் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் போறேன் அதே வாங்குவோன்னு சொல்லி அப்படியே மேலே வரையில. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்து பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு பிரச்சனை நடக்குது, நான் தான் பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன். நான் எம்பிபிஎஸ் தான் படித்தேன். நான் இந்த பேஷன் பார்த்துருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட எல்லா ஸ்டாஃபும் ஒர்க் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு 3-4 பேர் வெரைட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கேன். நாளைக்கு பின்னர் நாளைக்கு பிறகு அவைக்கு ஆக்ஷன் எடுப்பாடு. அவ வந்து ஓபிடியை நிப்பாட்டலாம், போட்டுவர் எல்லாத்தையும் நிப்பாட்டி, இடியூ எல்லாம் நிப்பாட்டி, அத்தியாவசிய எல்லாத்தையும் நிப்பாட்டு இல்லாது. அதுக்கு எதிராக நீங்கள் 4 பேர் மனித உரிமை குழுவில் போய் வழக்கு போட்டீங்க தான். நான் வந்து நாங்கள் இவ டாக்டர் மாதிரி இல்லையான்னு சொன்னா இவட வேலையை போகும் இல்லாமல் இந்த ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். அது இருக்கிறீங்களா? நான் இது வந்து ஈகோர்ல இருக்கு வந்து சம்பந்தமான இது வந்து நான் மீடியாவுக்கு சொல்லக்கூடாது. நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ஒரு அசோசியேஷன்ல வந்து ரைட்டர் எழுத்தாளர். அதோட ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்த அரசியல் ஜாப் இருக்கு தானே, அதுல எனக்கு தெளிவான இருக்கு. நான் என்னத்தை நினைக்கிறேனோ அதை நான் சொல்ற உரிமை இருக்கு, அடிப்படை உரிமை இருக்கு. அந்த அடிப்படை உரிமையில நான் சொல்றால ஒருத்தரையும் பாதுகாப்படையில, நான் ஒரு பொய்யும் சொல்லல. அது கோர்ட்ஸுக்கு போட்டு கோர்ட்ல தீர்மானிக்க சனம் தாராளமா வடிவா அதில் போய் கோர்ட்ல தீர்மானிக்கும் என்ன நடந்து சனம் கம்ப்ளைண்ட் நடக்கும். ஒரு நான் கேட்கிற முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன், அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணைக்குழு அமைச்சு சனத்தின் பாதிப்பு பெறாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை செய்யணும் சொன்னா யாழ்ப்பாணத்துல சனத்துல இருந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போகும். முழு கலர் உதாரணத்துக்கு கேசரன் ஐயா பையன் சொல்றேன், அவர் பிளவிட்டவர் அடிச்ச கடிதத்தை கூட மூடிக்கணும். அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னா இப்போ ஒன்றுன்றா தான் பயம் எல்லாம் வழியாக காய்ச்சி கொண்டு இருக்குது. ஒன்று மட்டும் சொல்றேன், நான் எம்பிபிஎஸ் படிச்சேன், மாஸ்டர்ஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன். எனக்கு வேலை இல்லை, நான் வெளிநாடு கொடுத்து தயாரா இருக்கேன். நான் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் எனக்கு நான் யோசிக்கிறேன். நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து நான் ஜாழ்ப்பாணத்துல வந்து வேற ஒன்று வச்சு நான் எந்த கடிதம் இதை வடிவாக்க எடுத்துக்கணுங்க. எந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு அழிச்சவே நான் பெற விடாம